புகழனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறை நல்லடியார் அனைவர் மீதிலும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. உண்ண உணவும் உடுக்க உடையும் நல்லதொரு வாழ்க்கையும் தந்த அந்த இறைவனுக்கே அனைத்து புகழும். வே டு பேரடைஸ் என்கின்ற இந்த மக்கள் நல அமைப்பு சார்பாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னும் இங்கு சிறப்பு பேச்சாளர்களாக பேசக்கூடிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக உழைக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய மேலும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து மக்களின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஒரு காலத்தினுடைய தேவையை இவர்கள் பூர்த்தி செய்துள்ளார்கள் என்றுதான் நான் சொல்வேன். ஒரே சமயத்தில் தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் இவர்கள் சேவை செய்கின்றார்கள். தமிழ் பணி ஒருபுறம், ஆன்மீக பணி ஒருபுறம், சமூக சேவை ஒருபுறம், கல்வி பணி ஒருபுறம், மருத்துவ சேவை ஒருபுறம், பெண்களுக்கான சேவை ஒருபுறம், ஒற்றுமைப்படுத்துதல் ஒருபுறம் என்று பல்வேறு பன்முக சேவை செய்யக்கூடிய மையமாக நான் இதனை பார்க்கிறேன். ஆக இந்த பணியில் சேவையாற்றும் அனைத்து மக்களுக்காகவும் நான் இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு அருள் புரியட்டும். தமிழ் கலாச்சாரமும் இஸ்லாமிய கலாச்சாரமும் சங்கமிக்கின்ற ஒரு இடம் உண்டு. இரண்டும் ஒரு மையப்புள்ளியில் இணைகின்ற ஒரு இடம் உண்டு. அந்த இடம்தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது. இது தமிழ் இலக்கியத்தில் மிக ஆழமாக வலியுறுத்தப்பட்ட ஒன்று. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யூனிட்டி ஆஃப் காட் அண்ட் யூனிட்டி ஆஃப் மேன்கைண்ட் என்று சொல்வார்கள். திஸ் இஸ் ஸ்ட்ரெஸ்ட் இன் இஸ்லாமிக் லிட்ரேச்சர் as well as த தமிழ் லிட்ரேச்சர். ஆக மனித குலத்தை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு மாபெரும் கொள்கையாக வந்ததுதான் இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது. மொழியின் அடிப்படையில் ஒற்றுமைப்படுத்தலாம் என்றால் அந்த மொழிக்காரனை மட்டும்தான் ஒற்றுமைப்படுத்த முடியும். மற்ற மொழிக்காரனை நாம் என்ன செய்வது? நாட்டின் அடிப்படையில் ஒற்றுமைப்படுத்தலாம் என்றால் அந்த நாட்டுக்காரனை மட்டும்தான் ஒற்றுமைப்படுத்த முடியும். மற்ற நாட்டுக்காரனை என்ன செய்வது? ஆகவே இறைவன் ஒன்று என்றால் மனித குலமும் ஒன்று. ஆகவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. இன்ன ரப்புக்கும் வாஹித் வ இன்ன அபாவுக்கும் வாஹித். உங்களுடைய இறைவனும் ஒருவன், உங்களுடைய ஆதி பெற்றோரும் ஒருவர். ஆகவே நாம் அனைவரும் ஒரே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். நாம் அனைவரும் சமமானவர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் தூய்மையில் தான் பிறக்கின்றன என்று சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களைப் போல் சமமானவர்கள். ஆகவே நாம் அனைவரும் ஒரு தாய் தந்தை என்ற அந்த மூலத்திலிருந்து வந்தவர்கள். ஆகவே நம்முடைய ஏற்றத்தாழ்வுகள் என்பது கிடையவே கிடையாது. நபிகள் நாயகம் இன்னும் தெளிவாக சொன்னார்கள், கருப்பனை விட வெள்ளையனோ, வெள்ளையனை விட கருப்பனோ சிறந்தவர் அல்லர். அரபியரை விட மற்றவரை விட அரபியரோ சிறந்தவர் அல்லர். எவரிடத்திலே இறையச்சமும் ஒழுக்கமும் இருக்கிறதோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். ஆக மனிதனுடைய உயர்வுக்கு அளவுகோல் என்னவென்று சொன்னால், எவரிடத்திலே இறையச்சமும் இருக்கிறதோ, ஒழுக்க மாண்புகள் மலிந்து கிடக்கின்றனவோ அவன்தான் மனிதர்களில் உயர்ந்தவன் என்ற கருத்தை ஆணித்தரமாக இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற இந்த கருத்து தமிழ் பண்டை கலாச்சாரங்களில் மிக ஆழமாக பதிக்கப்பட்டுள்ளது. இது இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு ஒத்துப்போகிறது. அடுத்து இன்னொரு கருத்து, இஸ்லாத்திற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் மிக நெருங்கிய கருத்து, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கருத்து. எல்லாம் என் ஊர் தான், எல்லோரும் என் சகோதரர் தான் என்கின்ற கருத்து பண்டைய இலக்கியங்களில் இருப்பதை நீங்கள் காணலாம். இது எல்லாத்திற்கும் மிகவும் ஏற்புடைய கருத்து. இது இஸ்லாத்திற்கும் ஏற்புடைய கருத்து. இறைவனை நாம் எப்படி பார்க்கின்றோம்? அவன் ரப்புல் ஆலமீன், அகிலங்களுக்கெல்லாம் அவன் அதிபதி இல்லையா? அவன் தமிழ்நாட்டிற்கு மட்டும் அதிபதி அல்ல, அவன் அரேபியர்களுக்கு மட்டும் அதிபதி அல்ல, அல்லது அவன் முஸ்லீம்களுக்கு மட்டும் அதிபதி அல்ல. அவன் இந்த மனித குலத்தை படைத்தவன், அந்த முழு உலகத்தையும் முழு அகிலத்தையும் படைத்தவன். ஆகவே அவனுடைய பார்வையில் எல்லா மனிதர்களும் சமம்.
எல்லா நாடுகளும் சமம், எல்லா மொழிகளும் சமம், எல்லா இனங்களும் சமம். ஆகவே மொழிகளுக்கிடையே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, நாடுகளுக்கிடையே ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஆகவே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இந்த கோட்பாடும் இஸ்லாத்திற்கு மிக நெருங்கி வரக்கூடிய ஒரு கொள்கையாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். புத்தர் முதல் பெரியார் வரை எல்லோரும் சொன்னார்கள் இந்த ஜாதி ஒழிய வேண்டும் என்று. புத்தன் சொன்னான் எல்லோருடைய கண்ணீரும் உப்புதான், எல்லோருடைய குருதியும் சிவப்புதான் என்று சொன்னால். ஆனால் இதனை இஸ்லாம் செய்து காட்டியது. இதை வெறும் வெற்று தத்துவமாக அதை சொல்லவில்லை. நீங்கள் நன்றாக வரலாற்றை புரட்டி பாருங்கள். இஸ்லாம் அரேபியாவில் பிறந்திருக்கலாம், ஆனால் இன்றுள்ள முஸ்லிம்களின் ஜனத்தொகையில் வெறும் 20% தான் அரபுக்கள். 20% தான் அரபுக்கள். எஞ்சிய 80% மக்கள் அரபு அல்லாத மக்கள். Out of 130 crores of Muslim, only 20% conceived as Arabs, rest of the 80% non-Arabs. ஆகவே அரேபியாவில் பிறந்த ஒரு மார்க்கம் அரபு அல்லாத மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. ஆகவே இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற இந்த தத்துவத்தை இஸ்லாம் அதை ஒரு நடைமுறைப்படுத்தி காண்பித்தது. இவையெல்லாம் மனித குலத்தை ஒன்று இணைப்பதற்கான கோட்பாடுகளாக நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைய மனிதர்களுக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய பல கோட்பாடுகள் உள்ளன. மனிதர்களை பிரிக்கக்கூடிய பல கோட்பாடுகள் இருந்தன. அரபு நாட்டிலே இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்னர் அந்த மக்கள் இந்த உலக மக்களின் இனத்தை இரண்டாக பிரித்தார்கள். ஒன்று அரபுக்கள் என்றார்கள், மற்றொன்று அஜமியர்கள், ஊமையர்கள் என்று சொன்னார்கள். அரபியர்கள் மட்டும்தான் மனிதர்கள், மற்றவர்கள் எல்லாம் ஊமையர்கள் என்று சொன்னார்கள். இவ்வாறாக இரண்டாக பிரித்தார்கள். யூதர்கள் என்ன சொன்னார்கள்? ஜென்டைல்ஸ், ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ். அவர்கள் பிரித்தது உலகத்தில் யூதர்கள் தான் சிறந்தவர்கள், மற்றவர்கள் இழிவானவர்கள் என்ற கருத்தை அவர்கள் சொன்னார்கள். ஹிட்லர் சொன்னான் ஆரியன் ரேஸ் இஸ் த சுப்பீரியர் ரேஸ், அதர் ரேஸ் இஸ் இன்ஃபீரியர் ரேஸ் என்ற கருத்தை சொன்னான். இப்படி சொல்கின்ற போது சில முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நீங்களும் அப்படி தானே போய் பேசுகிறீங்க, முஸ்லீம் என்றீங்க, காஃபிர் என்று பேசுகிறீர்கள், இது மட்டும் சரியா என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். ஆனால் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. காஃபிர் என்பது ஒரு கொள்கையை பின்பற்றுபவன் அல்லது நிராகரிப்பவன் என்பதை பிரித்து காட்டுகின்ற ஒரு சொல். காஃபிர் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் நிராகரித்தவன் என்று பொருள். இறைநெறியை ஏற்றுக்கொண்டவன், இறைநெறியை நிராகரித்தவன் என்ற கருத்தை தவிர அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இழிவானவர்கள் என்றோ, அவர்கள் படைப்பிலே மோசமானவர்கள் என்றோ, அல்லது தீண்டத்தகாதவர்கள் என்ற கருத்தை நீங்கள் பார்க்க முடியாது. எப்படி ஆத்திகன் நாத்திகன் என்று பிரிக்கிறார்களோ அதுபோல தான் இதுவும். அதுபோல இந்த இஸ்லாமிய நெறியை ஏற்றுக்கொண்டவர்கள், இறைநெறியை ஏற்றுக்கொண்டவர்கள், இறைநெறியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ற பிரிவுதான் அது. இஸ்லாம் எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்கிறது. மனித இனம் ஒன்று என்றால் அவர்களை படைத்த இறைவனும் ஒருவன் என்கின்ற அந்த நம்பிக்கையை மிக ஆழமாக இது பதிக்கிறது. இன்று உலகிற்கு தேவைப்படுகின்ற ஒரு கருத்து. மனித நேயத்துடைய அடிப்படையும் இதில் தான் இருக்கின்றது சகோதரர்களே. ஆகவே மனித நேயத்தின் அடிப்படை என்னவென்றால் தனக்கு விரும்புவதே அடுத்தவனுக்கும் விரும்பு. இது எல்லா மதங்களும் சொல்லியிருக்கும் கருத்து. இஸ்லாம் மட்டும் இதனை சொல்லவில்லை, உலகில் பிறந்த எல்லா மதங்களும் சொல்லியிருக்கின்ற ஒரு கருத்து, தனக்கு விரும்புவதே பிறருக்கும் நீ விரும்பு. மனுஷனுக்கு வேற எந்த நீதி போதனையும் தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். இந்த ஒரு கருத்தை பின்பற்றினாலே உலகத்தில் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். தனக்கு விரும்புவதே பிறருக்கும் விரும்பு. என்னுடைய மதத்தை இழிவுபடுத்தினால் எனக்கு கோபம் வரும், ஆகவே நான் அடுத்தவருடைய மதத்தை நான் இழிவுபடுத்த மாட்டேன். என்னுடைய மதத்தை திட்டினால் எனக்கு கோபம் வரும், ஆகவே நான் அடுத்தவருடைய மதத்தை நான் திட்ட மாட்டேன். என்னுடைய மதத்தை சார்ந்தவனுடைய உரிமைகளை பறித்தால் எனக்கு கோபம் வருகிறது, ஆகவே அடுத்தவர்களுடைய மதத்துடைய உரிமைகளை நான் பறிக்க மாட்டேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் தனக்கு விரும்புவதே பிறருக்கு விரும்புகின்ற அந்த கோட்பாட்டை மனிதன் செய்வானே ஆனால் இன்றைக்கு பல பிரச்சனைகள் தீரும். நபிகள் நாயகம் தெளிவாக சொன்னார்கள், தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கும் விரும்பாதவரை ஒருவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் ஆக மாட்டான் என்று சொன்னார்கள். ஆக உலகத்தில் இன்று இது நடக்கிறதா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. உலக நாடுகளை பாருங்கள், வல்லரசு நாடுகள் எவ்வாறு நடந்து கொள்கின்றன. அணு ஆயுதத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள், அணு ஆயுதம் எந்த நாட்டிலும் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அணு ஆயுதங்களை அவர்கள் தங்களுடைய நாட்டிலே குவித்து வைத்திருக்கிறார்கள். அவர்களிடத்தை ஏராளமான அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. உலகத்திலேயே வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு அவர்கள் அணு ஆயுதங்களை குவித்து வைத்து அணு ஆயுதங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகவே இவ்வாறு சொல்பவர்கள் அவர்கள் முதலில் அவருடைய நாட்டிலே இருப்பதை அழிக்கட்டும்.
தனது நாட்டை சேர்ந்த 3000 பேர் கொல்லப்பட்டால் அமெரிக்கர்கள் கொதித்தெழுகிறார்கள். ஆனால் ஈரானிலும் ஆப்கானிஸ்தானிலும் 10 லட்சம் பேரை அவர்கள் கொன்று குவித்தார்களே, அதில் 6 லட்சம் பேர் குழந்தைகளாயிற்று. அந்த நாட்டிலே 3 தலைமுறைக்கு விவசாயம் செய்ய முடியாது. இதற்கெல்லாம் காரணம் யார்? ஆகவே தனக்கு விரும்புவதை மற்றவருக்கு விரும்புகு என்ற அந்த கோட்பாட்டை இவர்கள் பின்பற்றாதனால் வந்த விளைவு. அடுத்து பிரான்ஸ் நாடு இந்த உலகிற்கு தந்த ஒரு மகத்தான தத்துவம் என்ன? ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டி. ஆனால் அங்கே அது இருக்கிறதா? ஒரு சீக்கியன் டர்பன் அணிந்து கொண்டு அந்த நாட்டிலே போக முடியாது. ஒரு சீக்கியன் டர்பன் அணிந்து கொண்டு அந்த நாட்டிலே போக முடியாது. ஒரு முஸ்லீம் பெண் ஹிஜாப் அணிந்து கொண்டு அந்த நாட்டிலே போக முடியாது. அவர்கள் சொல்கிறார்கள் பிக்கினி உடையை அணிந்து கொள்ளலாம், ஆனால் ஹிஜாப் அணியக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆகவே ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்ற அந்த கொள்கையில் என்ன அர்த்தம் இருக்கிறது எனக்கு நமக்கு புரியவில்லை. ஆக தனக்கு ஒரு கொள்கை, அடுத்தவனுக்கு ஒரு கொள்கை என்ற டபுள் ஸ்டாண்டர்ட் அவர்கள் வைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் உலகத்திலே மிகப்பெரிய அநீதிகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே மனிதநேயம் வளர வேண்டும் என்று சொன்னால் தனக்கு விரும்புவதே அடுத்தவனுக்கும் விரும்பு என்கின்ற இந்த கருத்தை நாம் மக்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இந்த கருத்தை விதைப்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமலும் அறிந்து கொள்ளாமலும் இருக்கின்ற காரணத்தினால் சமுதாயத்தில் குழப்பங்கள் உருவாகின்றன. வாட் இஸ் நீட் ஆஃப் தி அவேர் இஸ் த இன்டர்ஃபேத் டயலாக் தட் இஸ் நீட் ஆஃப் தி அவேர் என்று சொல்வார்கள். ஒரு முஸ்லீமை பற்றி இந்துவுக்கு எதுவுமே தெரியாது, ஒரு இந்து மதத்தை பற்றி முஸ்லீமுக்கு எதுவுமே தெரியாது. தெரிந்தால் தவறான செய்திகள் தான் தெரியும். செய்தித்தாள்களிலே ஊடகங்களே வருகின்ற தவறான செய்திகள் தெரியுமே தவிர வேறு எதுவும் தெரியாது. ஸோ மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் தி கம்யூனல் ஸ்ட்ரைக் என்று சொல்வார்கள். ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் த யூனிட்டி அமாங் த பீப்புள் we have to organize such functions. I accept my Hindu brothers also to organize such function and invite Muslims and explain about the Hinduism to the Muslim. In that way we can unite the people at the heart level. With these few words I can conclude my lecture. ஆகவே சகோதரர்களே, இது போன்ற மனிதநேய நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் எங்கும் நடப்பதில்லை. ஆகவே இதற்கான ஒரு தளம்தான் இந்த தளம். இந்த தளத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களை இதற்காக நீங்கள் இங்கே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணியை நீங்கள் கையிலே எடுக்க வேண்டும். ஆகவே நல்ல விஷயங்களை நோக்கி நாம் நகரும்போது அந்த சமுதாயத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சி இருப்பதை நாம் காணலாம். ஆகவே ஒரு திறந்த மனதோடு இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் அணுகுங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று வள்ளுவன் சொல்லிக்கிணங்க, மெய்ப்பொருள் இதில் இருக்கிறதா, இதில் உண்மை இருக்கிறதா, இதில் சத்தியம் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராயுங்கள். அதிலே உண்மையும் சத்தியமும் இருக்குமென்றால் அது உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய அறிவுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதில் நீங்கள் தயக்கம் காட்ட வேண்டாம். நாங்கள் இங்கே சொல்வதெல்லாம் உங்களை படைத்தவனை நீங்கள் வணங்குங்கள், உங்களை படைத்தவனை நோக்கி திரும்புங்கள் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோமே தவிர வேறு எந்த கருத்தையும் நாங்கள் புதிதாக சொல்லவில்லை. ஆகவே மறந்து போன விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இந்த தளம் அமைந்திருக்கிறது என்ற காரணத்திற்காகவும் இந்த அழகிய வாய்ப்பை அதிகாலையிலே இறைவன் எனக்கு வழங்கியதற்காக அவனுக்கு நன்றி கூறியவனாக எனது இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.